தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியை கலைக்க போறாங்க. இனிமே அது ஃபங்க்ஷன் ஆக போறதே கிடையாது அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ வந்து ட்ரெண்டா வைரலா போயிட்டு இருக்குது. அதை பத்தி பார்த்த உடனேயுமே எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. இந்த அரசியல் பண்றோம் அப்படிங்கிற சேனல் பிரதானமா முதன்மையான ஒரு நோக்கம் என்னன்னா, மக்களுக்கான ஒரு எங்கேயாவது ஒரு தீங்கு நடந்துச்சுன்னா வந்து நிற்கும். அது எப்படிப்பட்ட எங்களுக்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதை தாண்டி மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து சொல்லும். அதை தாண்டி தளபதி விஜய்க்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனைனா உண்மையிலுமே எடுத்து வந்து சொல்லணும். அவங்க இந்த தப்பு இல்லை அப்படிங்கிற சொல்றதுதான் நம்மளோட சேனலோட முக்கிய நோக்கம் அப்படின்னு அடிச்சு ஒவ்வொரு சேனலையும் சொல்லியாச்சு. இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. எப்ப வந்து 0 சப்ஸ்கிரைப்னு சொன்னா இப்ப 7000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. உடனே நீ மனசு மாறிட்டு கிடையவே கிடையாது. இது 1 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி, தளபதி விஜய்க்காகவும் அண்ணன் சீமானுக்காகவும் போராடும் சேனல் இந்த சேனல். அதை தாண்டி மக்கள் நலனுக்காக இருக்கிற சேனல் அப்படிங்கிறது மனசுல வச்சுக்கணும். மக்கள் நலனுக்காக வந்த தலைவர்கள் இந்த ரெண்டு பேருமே நாளைக்கு மக்களுக்கு எதிராக மாறும் போது நான் மக்கள் பக்கம் தான் நிற்பேன் அப்படிங்கிறது உறுதிமொழி சொல்லிக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் நடக்க போறதே கிடையாது. அண்ணன் சீமானை பத்தி உங்களுக்கு தெரியும், தளபதி விஜய் பத்தி உங்களுக்கு தெரியும். இவங்க ரெண்டு மக்கள் நலனுக்கு எதிராக வரப்போறவங்க கிடையாது. ஒருவேளை அப்படி நடந்தா நான் மக்கள் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தளபதி விஜயோட கட்சியை அழிக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் முதல் நான் தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை நாளையிலிருந்து, அதாவது வரப்போற இந்த வாரத்துக்குள்ளேயே கலைச்சிட்டு போக போறாரா தளபதி விஜய். அது கலைச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். உண்மையிலுமே அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது எது மனசாட்சியே இல்லாம சோசியல் மீடியால போடுறீங்களப்பா, அந்த பாயிண்ட்ஸ் ஒன்று சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 41 குடும்பம் நம்ம கரூர்ல வந்து பாதிச்சு அந்த உயிரிழந்த அந்த குடும்பங்களை வந்து சென்னைக்கு வரவழைத்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலும் சில விஷயங்களையும் செய்ய போறாரு. அங்கேயே எல்லாத்தையும் நிவாரணத்தையும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னது நம்மளோட எதிரி கட்சிகள் தெரியுமில்ல. இவங்க என்ன சொன்னாலும் எதுக்கான ஒரு போட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு அப்படி ஆகி போச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி, எனக்கு கரூருக்குள்ளேயே முடியல அப்போ இங்க கூட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கட்டுக்கதைய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து இவர் பண்ணையாரு, இங்க 41. அதை பத்தி டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். அதை விட முக்கியமா வந்து அந்த 41 குடும்பம் பாதித்தவங்க வந்து யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு ஒரு அதிர்ச்சி தகவலும் வந்திருக்கு. அதாவது ஒண்ணு அவரு பக்கம் நிக்கணும், தளபதி விஜய் பக்கம், இல்ல இவங்க பக்கம் நிக்கணும். ஆனா அவங்க எந்த பக்கம் நின்னாங்க தெரியுமா? அது சொன்ன வார்த்தைகள் தெரியுமா? அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதை தாண்டி ஏங்க இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, கிட்டத்தட்ட 1 மாசமாட்டம் ஆக போது, வெளியே தெளிவா வந்து சொல்லணும் இல்ல, கட்சி ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா? சரி ரைட்டுங்க, கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களே இல்ல, முதல் கட்ட தலைவர்களும் இல்ல. ஓகே, இங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப கட்சின்னு ஒண்ணு இருக்குதா? வெளியே வந்து இந்த பிரஸ் மீட் கொடுத்து இப்படி எல்லாம் பண்றோம், இப்படி அனுபவங்களை இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கருத்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒரு அமைதியா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. வேணாங்க, சரி ரைட்டு, அந்த விஷயத்தை தான் தெளிவா ஏன் பிரஸ் மீட்டுக்கு அவர் வரமாட்டேங்கிறாரு. ஸோ இந்த 3 விஷயத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். முழுக்க இங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயை வந்து பேரையும் டேமேஜ் பண்ணணும், கட்சியும் அழிக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நேத்தே நான் வீடியோல தெளிவா சொன்னேன். இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்தையும் தூக்கி சும்மா கட்ட செலவழிக்கிறாங்க. விஜய் பத்தி இவ்வளவு பேசினா போதும்பா, இவ்வளவு பணம் அப்படின்னு தான். உண்மையிலுமே வேண்டாம், நமக்குமே அப்படி நடந்திருக்குன்னு வைங்களேன். நாம அதுக்கு இதுவரைக்கும் செவி சாய்க்கல, இனிமேட்டும் சாய்க்க மாட்டோம். நமக்கு தேவையான சம்பளம் நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்லை. பணத்தை கொடுத்துதான் நாம வந்து இப்படி செய்யணும்னே. உண்மையிலுமே அதுக்கு வேற அர்த்தங்க. உண்மையான சொல்றேன், அதுக்கு வேற அர்த்தம். நான் அப்படி வந்து வேணா விடுங்க, நான் அதை பத்தி வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோ இல்லை நான் வந்து அது வந்து ஓகே என்ன இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னை ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. என் சேனலை பார்க்குற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு புதுசாக வர்றவங்க வந்து ஓகே என்னோட பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், எதுக்கு ஒரு நியாயத்துக்காக போராடிட்டு இருக்குன்னு தெரியும். சரி ரைட்டு, வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு கேஷுவலாக பேசுவேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாதை குறைவான ஒரு செயல்கள் இங்கே நடக்காது. அவங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நாம் அவங்களுக்கு சரியான கருத்துக்களை சொல்லுவோம். இப்போ முதல் விஷயத்தை எடுத்து வைப்போமா? என்ன சொல்றான்னு, இவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து விஜய் கட்சியை கழிச்சிட்டு போறாரு அப்படின்ட்டு. எப்படி அவர் கட்சி கழிச்சிட்டா சும்மா விட்டுருவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஓகேங்க, நாளைக்கே தளபதி விஜய் வந்து அனௌன்ஸ் பண்றார், நான் தமிழக வெற்றி கழகத்தை இனிமேட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறது கிடையாது, இதோட கழிச்சிட்டு நான் என்னோட சினிமா வாழ்க்கையை தொடர போறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். என்ன நடக்கும் உங்க மனசுக்குள்ள? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏப்பா உன்னைய வாழ விட்டுருவாங்களா? இல்ல நீ படமே, நீ யாரையோ ஒரு டைரக்டர் புதுசா வர்றீங்க, இல்ல பழைய டைரக்டரும் உன் பக்கம் உசிரையே கொடுத்து வர்றாங்க, படம் எடுத்துட்டீங்க, தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருவீங்களா? ஒரு கேள்வி. சரி ரைட்டுங்க, ரிலீஸே பண்றோம், வந்து பாக்குற ஆடியன்ஸ் யாரு? நம்ம எதிரி கட்சிகளோட ஆடியன்ஸா வந்து உங்க படத்தை பார்ப்பாங்க. அத்தனை பேருமே விர்ச்சுவல் வாரியர்ஸ்,
இப்போ வந்து ரசிகர்கள் வந்து உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, அத்தனை கோடான கோடி பேரு அந்த வியூவர்ஸா பாக்குறாங்களே, அத்தனை வியூவர்ஸ், இத்தனை விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? தளபதினு ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை நம்ம விஜய் அவர்களுக்காக வந்தவங்க தான். புரியுதுங்களா? அவர் ஒரே ஒரு மனுஷனுக்காக அவரே வெளியே தலை காட்டினாலும் இங்க உசுர பணைய வச்சு, அது உண்மையிலுமே உயிரை வந்து என்னைக்கு நாம இந்த வீடியோ விஜய் பத்தி போட்டா என்ன நடக்குமோ அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எந்நேரத்துல அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அதை தாண்டி வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. சுற்று வட்டாரத்துல இவனா அப்படி அதை தாண்டி வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு ஒரு விஷயத்த வந்து பணைய வச்சு தளபதி விஜய்க்காக பண்ணிட்டு இருக்கிறவரு கட்சியை கலைச்சா, படம் அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ஓட வந்து பாக்குறதுக்கு ஆளுங்க வேணும் இல்ல? தியேட்டர்ல வருவாங்களா? உண்மையிலேயே வருவாங்களான்னு கேக்குறேன். இத்தனை பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு அவர் கட்சி கலைச்சிட்டு போயிடுவாரா என்ன? யோசிச்சு பாருங்க. சரி, அப்படியே வந்து ஆடியன்ஸும் காம்ப்ரமைஸ் கன்வீனியன்ட் அது எல்லாமே ஆயிடுறாங்க. ஓகே, கன்வீனியன்ட் ஆயிடுறாங்க. ஓகே ரைட்டுங்க, காம்ப்ரமைஸ் ஆயிட்டுங்க, நீங்க வந்து சினிமாவுக்கு வந்துருங்க, அரசியல் வேணாம், வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் பண்ணா, தளபதி விஜயோட எண்ணம், அந்த மனசாட்சி ஒண்ணு இருக்குது இல்ல, அங்க மனசாட்சி, அந்த உயிர் 41 உயிர்கள் மன்னிக்குமா? யோசிச்சு பாருங்க. அந்த 41 உயிர்களும் மன்னிக்குமா? அந்த 41 உயிர்களும் வந்தது யாருக்காக? தளபதி விஜய்க்காக மட்டும்தான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து வச்சு சொல்றீங்க. ஒரு நியாயம் வேண்டாமா? ஒரு கட்டுக்கதை விடலாம், ஆனா இவ்வளவு கட்டுக்கட்டா விடலாமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்குது. அவர் விட்டுட்டு வந்துருவாரா? அவர் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாரு, இது என்னோட கடைசி படம்ட்டு. இங்க வந்தாலே தெரியும், இங்க இருக்கிற அந்த பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர் பீரியட்ல இருந்து அந்த காலத்துல இருந்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் வந்து அரசியல் என்னையா கத்துக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க இருந்துகிட்டு இருக்குது. அதாவது இங்க இருக்கிறது வந்து சுறாவும் திமிங்கலமும் இத்தனையும் இருக்குது. நீ அதுக்குள்ள போய் ஒரு சின்ன அந்த சின்ன சின்ன கொசுறு மீன் மாதிரி நீங்க வந்து அப்படியே ஐர மீன் மாதிரி உள்ளுக்குள்ள வாயில போற மாதிரி இருக்கிறீங்க. அதனால இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படி இடத்துல அவர் வந்திருக்காரு, முழுங்கிரும் இல்ல? அதை தாண்டி நாம வந்து நீச்சல் போட்டு எதிர்நீச்சல் பண்ணி வரணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? அதையெல்லாம் தாண்டி தான் நான் என்னுடைய உச்சத்தையே திறந்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்த மனுஷன் யார் அந்த மனுஷன்? அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட போய் நீங்க சொல்ற இந்த ஒரு கட்டுக்கதையான ஒரு விஷயத்த எப்படி மக்கள் நம்புவாங்க? ஃபர்ஸ்ட் இது மக்கள் எப்படி நம்புவாங்க? உண்மையிலுமே அதுக்கு அப்படி விட்டுட்டு போனா அவர் மனசாட்சி இடம் கொடுக்குமா? கண்டிப்பா சொல்றேன், நீங்க வந்து எழுதுங்க, திரைக்கதைகள் எழுதுங்க, ஆனா இப்படி ஒரு திரைக்கதை எழுதாதீங்க. வேணும்னா இவர் தளபதி விஜய் வச்சு ரீசெண்டா இயக்குன எல்லா டைரக்டரும் வேணா ஒரு சும்மா ஒரு ரிஹர்சல் மாதிரி போயிட்டு ஐயாப்பா எனக்கு ஸ்கிரீன் பிளே எழுதணும் சாமி, அட்லீஸ்ட் ஒரு ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரெடியா இருக்குது, கதை இல்லையாப்பா, அந்த கதை வந்து அவங்க போய் கேட்டுவாங்க. ரைட்டா? ஓகே, நீங்க ஸ்கிரீன் பிளே என்ன இல்லைங்க, கதையே இல்லை, அப்புறம் எங்க படம் ஓடும்? அதெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாத கதையை எடுத்துட்டு வந்துடுறீங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். என்ன அடுத்த விஷயத்துக்கு? அந்த விஷயம் இல்லைங்க, அவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் கட்டுக்கதை. அவர் சொல்ற கட்சி கலைக்கிறாவது ஒன்னாவது, நீங்க வேற. அடுத்த பொழப்புக்கு நம்ம கட்சி என்ன வளர்க்கணுமோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே தெளிவா அவங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன அடி ஒரு பக்கம் என்ன வேணாலும் எங்களை அடி, நான்லாம் அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ யூ டோன்ட் வரி, நாங்க தெளிவா இருக்கோம். தளபதி விஜய் வெயிட்டா வரப்போறாரு. சில பாயிண்ட்ஸ் மட்டும் கிடையாது, லாஸ்டா பேசின பேச்சுல வந்து அந்த தடுமாற்றம் இந்த தடுமாற்றம் வருவார். நான் அன்னைக்கு வீடியோ போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அந்த 41 ஃபேமிலியும் பாதிக்கப்பட்ட ஃபேமிலி வந்து இங்க சென்னைக்கு கூப்பிடுறாங்கல்ல, அந்த சென்னைக்கு கூப்பிடுற விஷயத்த கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஸ்பாட்டுக்கு அங்க போயிடணும்ல? இவ்வளவு நாள் தான் மௌனமா இருந்தீங்க, நேரா கரூருக்கு போகணும்ல, இந்த விஷயமே மறைஞ்சு போயிட மாட்டிருக்குதே, அப்பதான் நீங்க போவீங்களா அப்படின்ட்டு. அங்க நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் தெளிவா சொன்னேன், இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த உளவுத்துறை. அது என்ன, அதாவது உளவுத்துறைனா கவர்மெண்ட் சொல்ற உளவுத்துறை கிடையாது, இவங்களே ஒரு ஆளுங்களை செட் பண்ணி வச்சுக்கிட்டு போய் பாருங்கப்பா, அவரை டீமா தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கணும், அவங்க எங்க போறாங்க என்ன வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது, இல்லை அங்க போவது அங்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிரும், அது இன்னும் பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது, வேணா ப்ராப்பரா போய் கோர்ட்ல எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கிட்டு வேணா போங்க, அப்ப வேணா நாங்க பாதுகாத்துறோம். சரி ரைட்டு, வீட்லயே இருக்கலாம் அப்படின்னா, வீட்டுல பாத்தியா மனசாட்சியே இல்லாத மனுஷன் இத்தனை உயிர் பழி வாங்கிட்டு, அப்பா இது சின்னம் கேட்க போறாங்க, சவுப்பட்டி சின்னம்னு கேளு, அப்படி என்னென்னமோ என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதுக்கான இது கரூர் அந்த இன்சிடென்ட்டை ரிலேட் பண்ணி பேசி அவர் முடக்க பாக்குறீங்களே, இது நல்லா இருக்கா?
அதை விட இன்னொன்னு அந்த 41 ஃபேமிலியை அவர் கூப்பிட்டதை வச்சு இவ்வளவு அசிங்கமா ஏங்க அவர் நிவாரணம் கொடுத்துட்டாரு, டைரக்டா அவங்க பேங்க் அக்கௌண்ட் சந்திக்கணும். அவருக்கு மனசுக்கு இருக்க முடியல, அவங்க நேர் முகத்துல பார்த்து அவர் மன்னிப்பு கேட்கணும். என்ன ஆனா சந்திப்புல ஒரு 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 விஷயம் நடக்க போகுதுங்க. உண்மையிலுமே அங்க ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம் வந்து கரூர் சம்பவங்கள் தான் அந்த பாதித்த அத்தனை குடும்பங்களையும் இவர் வந்து பனையூருக்கு கூப்பிட்டு அங்க ஒரு சம்பவம் நடக்க போது, அந்த சம்பவம் சென்டிமெண்டலா இருக்க போது மட்டும்தான் எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இலகிய மனம் படைச்ச தளபதி விஜய் அங்க காலிலே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுதான் உண்மை. அத்தனை குடும்பங்கள் காலில் விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த காலில் விழுவது எப்படின்னா, இவர் இது கிடையாது, இவர் செஞ்ச தப்பு இல்லை, அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி அங்க அவர் ஃபீல்ல இருக்காரு. அந்த ஒரு உணர்வு வந்து யாரும் சொல்லி குற்ற உணர்ச்சிங்கிறது வந்து தப்பு செஞ்சவன் தான் குற்ற உணர்வு. ஆனா அங்க தப்பு செஞ்சது விஜய் கிடையாது. அங்க என்னமோ நடந்திருக்குது, அது என்னன்னு வந்து சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குது. ஆனா இவருக்கு என்னன்னா, தன்னால அங்க வந்து இத்தனை இது வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு, அதை சொல்லி அது வந்து குற்றம்னு சொல்றது தப்பு. அதை தாண்டி ஒரு உணர்வு, அது மனிதர்களை மனுஷனை படிச்சவனுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். அதுக்காக தான் அவர் கூப்பிட்டு அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கு கண்ணீரால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சாகணும் அவங்களுக்கு. இதுதான் அவரோட நோக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன். அங்க ஒரு சென்டிமெண்ட்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க, அது மட்டும் உண்மை. அதுல அந்த 41 குடும்பத்தையும் பத்தி பேசினாங்கல்ல, அந்த குடும்பத்தையெல்லாம் போயிட்டு பேட்டி எடுத்திருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தம்பி விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு தம்பி பேசியிருக்காப்ல, பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த தம்பி வந்து ப்ரூஃபோட எடுத்து போட்டிருக்காப்ல. தினத்தந்தியில வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இப்படி கூப்பிட்டாங்களா நிஜமா அப்படின்னு கேட்டானே, ஆமாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்காக நாங்க போறோம், அவர் ஏன் இங்க வரணும் அப்படின்னு அவர் மேல அவ்வளவு அதீத பாசம். அந்த பாசத்துக்கு அளவு இல்லை. அவர் மேல தப்பு இல்லை, இதுவரைக்குமே யாருமே குறை சொல்லலைங்க, எந்த குடும்பமும். ஆனா நீங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு இத்தனை குற்றம் கூறீங்களே, இத்தனையும் அடிக்கடிக்கிட்டே வரீங்களே, இது ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருக்குங்க பாத்தீங்களா, அது பாவ மூட்டைகள் உங்க பின்னாடி பேக்ல அப்படியே முதுகுல வந்துகிட்டே இருக்குது. அது எங்க போய் எந்த குளத்துல, எந்த ஒரு கடல்ல, எந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துல நீங்க குளிச்சாலும் அந்த பாவத்தை நீங்க தொலைக்கவும் முடியாது. உண்மையில சொல்றேன், உங்களுக்கு புண்ணியமே கிடைக்காது. நடந்துச்சு, அதை விட்டுட்டு அடுத்தது போகணுமே ஒழிய அவர் வந்து அதுல இருந்து மீண்டு வர பாக்குறாரு. ஆனா நீங்க மறுபடியும் செய்யாத ஒரு தப்பை வந்து ஒரு கோர்ட்ல ஒருத்தனை செய்யாத தப்புக்காக தூக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி, மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்குற மாதிரி செய்யாத தப்புக்காக அனுபவிக்கிறதுக்கு அவர் மீண்டு வராரு, ஓகே அப்படின்ட்டு. ஆனா மறுபடியும் இந்த வச்சு அழுத்துறீங்க பாத்தீங்களா, இது என்னங்க மனிதாபிப்பிராயம், என்னங்க அரசியல்? இந்த 5 வருஷம் விட்டா அடுத்த 5 வருஷத்துல நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்ல கருத்துக்களா வர கவர்மெண்ட் வந்து செய்யற தப்புகளை எடுத்து சொல்லி நீங்க வரலாங்க. உண்மையில சொல்றேன், அது தப்பு இல்லை, அதுதானே அரசாங்கம். அதுக்காக தானே அரசியல் கட்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு கட்சிக்கும் தான் சொல்றேன், அரசியல் கட்சிங்க எல்லாருமே தெளிவா வந்து இந்த தப்பு செய்யுது, இந்த கட்சி இது தப்பு செய்யுது அப்படின்னு எடுத்துறீங்க, கருத்தியல் ரீதியா மோதுங்க. ஆனா ஒரு மனுஷன் பாதிச்சிருக்கும் போது ஓங்கி 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 தட்டி எத்தனை நாளுங்க? உண்மையில சொல்றேன், எத்தனை நாள்? இது தவறான செயல், இது தவறான செயல். பாதிக்கப்பட்ட குடும்பங்களே தளபதி விஜய் பக்கம் இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி ஒரு கட்டமைக்கிறீங்க? அந்த ஜனங்கள்லாம் அங்க போயிட்டாங்க, நீங்க நம்பி இருந்தா அந்த 41 குடும்பம் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா மாறுவாங்க. ஆனா அந்த 41 குடும்பமே தளபதிக்கு விஜய்க்கு ஆதரவா இருக்கணும்னு உங்களால தாங்கிக்க முடியல. அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், ஏதாவது ஒரு தப்பான விஷயம் கொண்டு வந்துடணும். இது தவறான செயல் இல்லையா? ரைட்டு. அடுத்தது வந்து இப்படி பிரஸ் மீட் வந்து இவர் இங்கேயே இருக்காரு, இவர் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போதே, அவர் வெளியே வந்து ஒரு நியாயத்தை சொல்லலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து பிரஸ் மீட் கொடுத்து உங்க நியாயத்தை எடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு உங்களோட அந்த இதை சொல்லுங்க, அவங்க பேசுங்க. ஒரு நாள் வந்து செல்ஃப் வீடியோ எடுத்து வீடியோ போட்டு விட்டீங்க, அது போதுமா? பிரஸ்ல வந்து மக்கள் அங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க, உங்களோட ஆதங்கத்தை அங்க சொல்லுங்க, மக்கள் கிட்ட சொல்லுங்க, அந்த மக்கள் கிட்ட நேரடியா போய் சேரட்டும், நேரடியா லைவ்ல நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஆதவ் அர்ஜுனா வந்து அங்க டெல்லியில வந்து அவர் வந்து பேட்டி கொடுக்க வரும்போது இன்டரப்ட் பண்ணி ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருந்தார்ல, நீங்க என்ன டிவிங்க, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்தி அவர் பேசினார்ல, இதெல்லாம் அரசியல் பண்ற நேரம் இல்லை, உண்மையை சொல்ற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாயை அடைச்சிட்டு சொன்னார்ல, அதே தான் இங்கேயும் நடக்கும். ஒரு மனுஷன் அவ்வளவு வந்து பாதிச்சு அங்க இருக்காப்ல, அப்படி இருக்கிற மனுஷனை நீங்க இந்த லைவ் இங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா, இதுக்குன்னு வெளியே இருக்கும் போதே இத்தனை சோசியல் மீடியால இத்தனை பேரையும் விலைக்கு வாங்கி வச்சு இத்தனை பேரையும் திருப்பி அடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தனும் எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குற இன்ஃபுளுசர் வந்து விஜய் பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடினாங்க, விஜயை பத்தி அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி அத்தனை இன்ஃபுளுசர். ஆனா அவங்களே திருப்பி வாய் மாறி பேசுது. அப்ப என்ன ஆறிச்சு? வாய் நாரி போய் பணத்துக்காக வாய் நாரி கிடக்குறாங்க. உண்மையில சொல்றேன், பணத்துக்காக வாய் நாரி கிடக்குறாங்க. இதெல்லாம் இது ஒரு மனசாட்சியோட நடந்துக்கும்பா. பணம் உண்மையிலுமே நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். ஒரு மனுஷனை இழக்கிறது நல்ல மனுஷனை இழக்கிறது இல்லை. அந்த மனுஷன் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா இன்னும் சிபிஐயே விசாரிச்சுட்டு இருக்குது.
அவங்க அந்த விசாரிச்சுட்டு வர அந்த தீர்ப்போ இல்லை அவங்க விசாரிச்சுட்டு வர அந்த ஒவ்வொரு டீட்டெயிலும் வெளியாக யாரு நல்லவன் யாரு கெட்டவன். அப்ப இப்ப பேசுறவங்க எல்லாம் வாய் எங்க கொண்டு போய் வச்சுக்கீங்க? அதான் என்னையும் சேர்த்துன்னு சொல்றேன், எங்க கொண்டு போய் வச்சுக்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லவருப்பா. அவர் எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சி தொண்டர் இழப்பை தாங்க மாட்டார், விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவரே சொல்லியிருக்கும் போது, மரியாதைக்குரிய நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரே சொல்லியிருக்கும் போது, நீங்க ஏன் கங்கணம் கட்டிட்டு அழியறீங்க? நான் அதுதான் கேட்கிறேன். நீங்க ஏன் கங்கணம் கட்டிட்டு அழியறீங்கன்னு கேட்கிறேன். ஒருத்தரோட பேரை இவ்வளவு டேமேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு? அந்த பணத்துக்காக தானே. பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணி 5 நிமிஷத்துல செலவாயிட்டு போயிருங்க. அந்த பேரை மறுபடியும் திருப்பி அந்த வாய் பேசுது பாத்தீங்களா? அது நிறைய யூடியூப்லயும் நீங்க பாத்துருப்பீங்க. உண்மையில சொல்றேன், இது கிட்டத்தட்ட பேசுறது எல்லாமே ஒரு சீரியஸான பதிவாக போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இதை நான் எழுதி வச்ச ஸ்கிரிப்டோ அது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது மனசுல இருந்து வர்றது. ஏன்னா அப்படி பேசுறாங்க. ஒருத்தன் அன்னைக்கு அப்படி பேசுனா இன்னைக்கு இப்படி திருப்பி பேசிட்டு இருக்கான். சோ ஒட்டுமொத்தமான பதிவு இவ்வளவு நான் பேசின நேரத்தை எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது எல்லாத்தையுமே நான் கொண்டு போய் நியாயம் சேர்க்கறது, நீங்க சொல்லுவீங்க எப்படிங்க கரெக்டா கொண்டு போய் தளபதி பக்கமே சாஞ்சிக்கிட்டு தளபதி பக்கமே. அப்படி கிடையாது. நான் பேசுற வார்த்தைகள் மனசுல இருந்து வருது. அந்த மனசுல இருந்து வர்றது விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு தப்பு செய்யாத ஒரு ஆளுகிட்ட போய் சேருது. நான் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே வரேன். ஒரு இடத்த ஒரு கொலை நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு கொலை நடந்துருச்சு. அந்த கொலை நடந்தது, கொலை செஞ்சவன் ஓடி போயிட்டான். அந்த எதிர்த்தாப்புல சைக்கிள்லயோ இல்லை பைக்கிலேயே வரான். திடீர்னு பார்த்தா துடிச்சிட்டு இருக்கிறான். ஓடி போயிட்டு அந்த இடத்த ஐயோ இப்படி துடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போது போலீஸ் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வரும்போது பிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த நிரபராதியான ஒரு மனுஷன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்கும்போது அவன் பரிதவிப்பு என்னவா இருக்கு? ஐயோ நான் பண்ணல, ஆனா அந்த குற்றத்தை என் மேல இப்போ போலீஸ் கையும் கழுவுமா பிடிச்சிருச்சே, இப்ப நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்போ எல்லாருமே சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இப்போ அத மரத்துக்கடியில இருந்து ஒளிஞ்சு அந்த பயத்துல கொலை பண்ணும் போது மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் இருப்பான் தெரியுமா? அதை பார்த்த இன்சிடென்ட், ஐயோ என்னது குத்துனம் ஓடி போயிட்டான், இந்த பார்த்தவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அதெல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ். உண்மையாலுமே சொல்றேன், அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலுமே அவங்களுக்கு உண்மை சொல்ல வருது, ஆனா அதை எடுத்து அதை வாயால சொல்ல முடியல, அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. ஏன்னா டீட்டெயில் தெரியுது, நிரபராதி அவருதான்னு தெரியுது. நிரபராதி அவரு தான், இன்னோசென்ட். அவர் வந்தாரு, அங்க யாரோ ஒருத்தர் குத்தி போட்டு போயிட்டாங்க, காப்பாத்தலாம்னு அந்த இடத்த நடக்குது. அங்க ஒரு இன்னோசென்டான விஷயம் நடக்குது. இது நீங்க இந்த சம்பவத்தோட கம்பேர் பண்ணாதீங்க, அதுக்குன்னு கொலையா அப்படின்ல. அது கிடையாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நிரபராதி அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த நிரபராதியோட மனசு எப்படி இருக்கும்? இதை பார்த்த மனுஷன் ஐயோ இவன் பாவையா, இவன் மேல பழி போடுறாங்களே அப்படின்னு ஒரு துடிக்குமா துடிக்காதா? அது மாதிரி விஷயங்கள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நடக்கக்கூடாத துயர சம்பவம் அங்க நடந்து போயிடுச்சு. அந்த சம்பவத்தை இவர் மேலேயே தூக்கி திருப்பியும் போட்டு அவரை கொண்டு போய் ஒரு குற்ற உணர்ச்சியிலே வச்சுக்கிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்? ஓகேங்க, இந்த வீடியோ தானே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேச நமக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. ஓகே, இதை தாண்டி இந்த டாபிக் தாண்டியும் வெளியே போக மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரே ஒரு டாபிக் வச்சு காலம் பூரா 2026 வரைக்கும் ஓட்டுவாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் வரப்போதோ ஆண்டவ முனியத்துல மக்களுக்கு மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம நார்மல் லைஃபா ஒரு கருத்தியல் ரீதியா மோதி அந்த கருத்தியல் ரீதியா ஒரு ட்ரெண்டிங்கா வைரலா வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டிக்கிறேன். ஆண்டவா முருகா, ஏதோ ஒண்ணு காப்பாத்துங்க, தயவு செஞ்சு நாம ஒரு கருத்தியல் ரீதியா மோதுவோம். இது மாதிரி ஒரு வதந்தி பரப்புற விஷயத்த தயவு செய்து நம்ம எடுக்க வேண்டாம். ஒருத்தரை செய்யாத தப்ப ஒருத்தரை பழி சுமத்துறது நம்ம உண்மையிலுமே அது பாவ மூட்டைகள் நம்ம சுமக்கிற மாதிரி தான் என் மனசுக்கு தோணுது. அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்து பல பேருக்கு சென்றடையும் சொல்லிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சிங்களேன். டெய்லி நம்ம வீடியோ போட்டுருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியுமா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்க, பார்த்துட்டு தான் இருக்க நோட்டிஃபிகேஷன். போட்ட உடனேயுமே ஒரு 50-60 பேர் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு எடுத்து பார்த்துறீங்க. அந்த 50-60 பேருக்கு நன்றி. அதுக்கப்புறமும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பார்த்து நம்ம சேனலை மேலும் மேலும் வளர்த்த உங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.